இன்றைக்கி நம்ம ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ராகி மாவு 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு 1/4 கப் எடுத்துக்கணும். இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும். ஆயிலாம் ஊற்ற வேண்டாம், சும்மா ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அது வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கணும். ஒரு கப் தண்ணியை சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றணும். இந்த மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கிடலாம். இதை வந்து கேர்ஃபுல்லாக ஊற்றணும். தண்ணி வந்து தேவைப்படுற லெவலுக்கு ஊற்றிக்கலாம், ஃபுல்லாத்தையும் ஊற்றணுன்ட்டுல. ரொம்ப வந்து தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அது வந்து புளியறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கும், உதிரியாட்டு வராது. ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் வந்து நம்ம எதில் வசதியோ அதில் வச்சு நம்ம புழிஞ்சிக்கிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து புழிஞ்சிக்கிடலாம். இதுக்கு வந்து நம்ம இட்லி தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இடியாப்ப தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டுனா எதுனாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேசாக ஆயில் வச்சு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சுற்றி நல்லா ஊற்றிக்கிடலாம். இட்லி தட்டில் தனித்தனியாக கூட ஒவ்வொரு இட்லி தட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இல்லைனா பெரிய இடியாப்பமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக இப்படி வந்து சுற்றி ஊற்றிக்கிடலாம். இதில் வந்து நம்ம ஊற்றிட்டு அப்புறம் இட்லி குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சூடு தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் மாவையும் லேசாக ட்ரை ஃப்ரை பண்ணதுனால நம்ம 2 to 3 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹையில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் வைங்க, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ராகி இடியாப்பம் வந்து ரெடி. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.